பார்த்தீங்கன்னா சில்க் மார்க்குன்னு ஒரு சர்டிஃபிகேட் இருக்குது. அந்த இது பார்த்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாரீலேயே பின் பண்ணி இருக்கணுங்க. சாரியோட ரேட்டுங்க. நீங்கள் ஒரு ஒரிஜினல் பட்டு சாரீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் ஒரு 7,000லேருந்து தாங்க ஸ்டார்ட் ஆகும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த பட்டு நூலோட ஒரு நூல் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 2000 to 2500 அந்த ரேட்டு வருதுங்க. வெயிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அது ஒரிஜினல் பட்டு சாரீ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சில்வரும், காப்பரும் சேர்ந்து இருந்தால் தான் அது உங்களுக்கு ஒரிஜினல் பட்டு சாரியாக இருக்குங்க. அப்படி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வெயிட் 800, 900 மினிமம் பார்த்தீங்கன்னா, இது மாதிரி நம்ம பல்லுவும், சாரியும் ஜாயின் பண்ணுற இடத்துல இதை மாதிரி வருங்க. இது மாதிரி இருக்கும். இப்படி இருந்ததுன்னா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அது ஒரிஜினல் பட்டு, காஞ்சிபுரம் பட்டுங்க. ஒரிஜினல் காஞ்சிபுரம் பட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக இது பண்ணிங்கன்னா, இங்கே பாருங்கள் கையில் உங்களுக்கு எப்படி வந்திருக்கு பாருங்கள். ஆஷ் மாதிரி வருதுங்க. உங்களுக்கு கையில் சாம்பல் மாதிரி வரும். அதாவது அது ஒரிஜினல் நூல் இல்லைங்களா, உங்களுக்கு இந்த மாதிரி ஆஷ் மாதிரி வருங்க. நல்லா கையில் ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த மாதிரி ஆஷ் மாதிரி வந்திருக்குதுங்க. மதுரைனா மல்லி, திருநெல்வேலினா அல்வா, காஞ்சிபுரம்னா பட்டு, இப்படியே நம்மளுக்கு மனசில் பதிஞ்சதுனாலவோ என்னவோ நம்மளுக்கு பட்டு சாரீனா ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு பொருளுங்க. அது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லைஃப்பில் நடக்கிற ஒரு ஸ்பெஷலான ஈவெண்ட்டுக்கு நம்ம இந்த காஞ்சிபுரம் பட்டு தாங்க நம்ம வியர் பண்ணுவோம். அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த முகூர்த்தம் அதாவது மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ்க்கெலாம் நம்ம ஒரிஜினல் காஞ்சிபுரம் பட்டு தான் நம்ம வியர் பண்ணோன்னு எல்லாருமே ஆசைப்படுவோம். எல்லாரும் வாங்கவும் செய்வாங்க. அப்படியான ஒரு ஸ்பெஷலான இந்த காஞ்சிபுரம் பட்டில் நம்மளுக்கு அசலும் போலியும் சேர்ந்தே நம்மளுக்கு கிடைக்குதுங்க. இந்த ஒரிஜினலான பட்டுப்புடவை எப்படி பார்த்து வாங்குறதுன்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சாய்டெக் சேனலில் பட்டு சாரீ எப்படி ஈஸியாக வாஷ் பண்ணி அயர்ன் பண்ணி நம்ம யூஸ் பண்ணலான்ற வீடியோவும் நம்ம சாய்டெக் சேனலில் நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். அந்த வீடியோவும் நீங்கள் போய் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய சாரீ பற்றின யூஸ்ஃபுல்லான கண்டென்ட், சாரீ கலெக்ஷன்ஸ், நிறைய வெரைட்டி ஆஃப் சாரீ கலெக்ஷன் நம்ம சாய்டெக் சேனலில் நம்ம போஸ்ட் பண்ணிகிட்டே வந்துட்ருக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு வேணும்னா நம்ம சாய்டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வீடியோவில் நம்ம ரொம்ப மெமரியாக நம்மக்கிட்ட இருக்கிற நம்மளுடைய பட்டு சாரீ, வெட்டிங் சாரீ இதெல்லாம் நம்மளுக்கு மெமரியாக நம்ம வச்சு நம்ம சேஃப்டியாக நம்ம பாதுகாப்போம் இல்லைங்களா. அந்த மாதிரியான ஒரு பட்டு சாரீ நம்ம எப்படி அது டூப்ளிகேட்டாக ஒரிஜினலாக பார்த்து வாங்கலான்றது ஒரு 7 ஸ்டெப்ஸ் ரொம்ப முக்கியமானதுங்க. நீங்கள் இதை மட்டுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும். இந்த மாதிரி இது நான் சொன்ன இந்த 7 ஸ்டெப்ஸை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னாலுமே கண்டிப்பாக உங்களால் ஒரு ஒரிஜினல் பட்டு அது ஒரிஜினல் பட்டா இல்லையான்றது 100% நீங்கள் உங்களால் கண்டுபிடிக்க முடியுங்க. இந்த ஒரு வீடியோ போதுங்க. நீங்கள் ஒரு சாரீ காஞ்சிபுரம் பட்டு, அதாவது அது ஒரிஜினல் பட்டா இல்லை டூப்ளிகேட்டான்றதை நீங்கள் 100% உங்களால் கண்டுபிடிக்க முடியுங்க. அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் உங்களால் இந்த ஒரு சாரீ டூப்ளிகேட்டாக ஒரிஜினலான்றது உங்களால் கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியும். பட்டு சாரியில் ஒரிஜினலாக டூப்ளிகேட்டான்றது கண்டுபிடிக்கிறது ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயங்க. இப்போ நான் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 7 முக்கியமான ஒரு பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்கேங்க. இந்த பாயிண்ட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலுமே போதும், உங்களுக்கு ஈஸியாக ஒரு பட்டு சாரீ அது ஒரிஜினலாக டூப்ளிகேட்டான்றது நம்ம பார்த்து வாங்கலாம். நம்ம பட்டு சாரீ பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாக கொடுத்து தாங்க வாங்குவோம். ஒரு 20,000 30,000 மேரேஜுக்கெலாம் பார்த்திங்கன்னா ஈவன் 1 lakh 2 lakhsக்கெலாம் கொடுத்து நம்ம வாங்குவோங்க. அந்த மாதிரி அவ்வளோ நம்ம ஸ்பெண்ட் பண்ணி நம்ம வாங்குகிற ரொம்ப நம்ம மெமரபுளாக இருக்கிற அந்த சாரீ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எப்போயுமே ஒரிஜினலாக இருக்கணும்னு தான் நம்ம நினைப்போம். அப்படி ஸ்பெஷலான அந்த சாரீ நம்ம எப்படி ஒரிஜினலான்னு பார்த்து எப்படி வாங்குறதுன்னு 7 மெத்தடில் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஹால்மார்க் இருக்குது இல்லைங்களா, நம்மளுக்கு கோல்டில் ஹால்மார்க் இருந்தால் தான் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா அது ஒரு பியூர் கோல்டுன்ட்டு நம்மளுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க.
அதே மாதிரி நம்மளுக்கு வந்து சில்கில் பார்த்தீங்கன்னா சில்க் மார்க்குன்னு இருக்குதுங்க. நம்ம வந்து பட்டில் பார்த்தீங்கன்னா சில்க் மார்க்குன்னு ஒரு சர்டிஃபிகேட் இருக்குது. அந்த இது பார்த்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாரீலேயே பின் பண்ணி இருக்கணுங்க. அதாவது உங்களுக்கு வந்து நீங்கள் பில் போடும்போது உங்களுக்கு இந்தாங்க இதுதான் வந்து சில்க் மார்க்குன்னு கையில் தனியாக செப்பரேட்டாக கொடுத்தாலோ, இல்லை வந்து தனியாக உங்களுக்கு அந்த மாதிரி சாரியில் அட்டாச் பண்ணாமல் தனியாக உங்களுக்கு பில் போடும்போதோ, இல்லை வேறு எது மாதிரியோ உங்களுக்கு தனியாக வந்து அந்த சில்க் மார்க்கு கொடுத்தாங்கன்னா அது வந்து ஒரிஜினல் கிடையாதுங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாரிலேயே அது வந்து பின் பண்ணி உங்களுக்கு இருக்கணுங்க. அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த சில்க் மார்க் வந்து வேலிடான சில்க் மார்க்குங்க. இப்போ செகண்ட் மெத்தடு பார்த்தீங்கன்னா சாரியோட ரேட்டுங்க. நீங்கள் வந்து ஒரு ஒரிஜினல் பட்டு சாரீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மினிமம் வந்து ஒரு 7,000லேருந்து தாங்க ஸ்டார்ட் ஆகும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அந்த பட்டு நூலோட அந்த ஒரு நூல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2,000 to 2,500 அந்த ரேட்டு வருதுங்க. ஒரு பட்டு சாரிக்கு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 அந்த மாதிரி வந்து ஒரு 3 பண்டல்ஸ் வந்து அந்த நூல் வந்து தேவைப்படுதுங்க. அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த த்ரெட்டோட ரேட்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7,000க்கு மேலே வந்துடும். அதனால் நீங்கள் வந்து குறைஞ்சது அந்த 3 பண்டல் அந்த த்ரெட்டு நீங்கள் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு பட்டு சாரீ வந்து நம்மளுக்கு ரெடி ஆகுங்க. அதனால் நம்ம சாரியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா மினிமம் 7,000 to 8,000லேருந்து தாங்க உங்களுக்கு வந்து பட்டு சாரீ ரேட்டே வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ஒரு 3,000 4,000 சொல்லிட்டு ஒரிஜினல் பட்டுன்ட்டு நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் பட்டு கிடையாது. இப்போ தேர்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெயிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது ஒரிஜினல் பட்டு சாரீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சில்வரும் காப்பரும் சேர்ந்து இருந்தால் தான் அது வந்து உங்களுக்கு வந்து ஒரிஜினல் பட்டு சாரியாக இருக்குங்க. அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட் வந்து 800 900 மினிமம் பார்த்தீங்கன்னா வந்து 1 கேஜிக்கு நியர் 1 கேஜி கிட்ட ஒரு 800 900லேருந்து தான் ஒரிஜினல் பட்டு ரேட்டே வெயிட் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். உங்களுக்கு வந்து 500க்குள்ளே வந்து 300 400லலாம் பட்டு சாரீ இருக்குங்க. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து டூப்ளிகேட்டான பட்டு சாரீ தான். உங்களுக்கு வெயிட் நல்லாவே இருக்குங்க. நீங்கள் வியர் பண்ணும்போது கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஒரிஜினல் பட்டு சாரீ வந்து வெயிட்டாக தான் இருக்கும். உங்களுக்கு நார்மல் பட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து பிளாஸ்டிக்கில் வந்து அதோட அந்த த்ரெட்டெல்லாம் வந்து உங்களுக்கு பிளாஸ்டிக்கில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து வெயிட்டே இருக்காதுங்க. நீங்கள் வந்து வியர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்கும். உங்களுக்கு ஒரிஜினல் பட்டுன்றது வந்து உங்களுக்கு சில்வரும் காப்பரும் சேர்ந்து இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து வெயிட்டாக வருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் பட்டு. இது வந்து பட்டுன்னு நான் வாங்கியிருக்கிறேங்க. இது வந்து ஒரிஜினல் பட்டு கிடையாது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் பட்டு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜாயிண்ட் இருக்குது இல்லைங்களா, இங்கே பாருங்கள். இந்த மாதிரி நம்ம பல்லுவும் சாரியும் ஜாயின் பண்ணுற இடத்துல இந்த மாதிரி வருங்க. இது மாதிரி இருக்கும். இப்படி இருந்ததுன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது வந்து ஒரிஜினல் பட்டு காஞ்சிபுரம் பட்டுங்க. ஒரிஜினல் காஞ்சிபுரம் பட்டு இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்திருக்குங்க. இப்படி த்ரெட்டு வந்து வெளியில் வந்திருக்குங்க. இந்த மாதிரி வந்திருக்கும் நம்மளுக்கு ஒரிஜினல் பட்டில். நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் வாங்கும்போது இந்த மாதிரி இருக்கான்னு பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா நான் வந்து இது ஒரு 3,000 ருபீஸ் கொடுத்து இந்த சாரீ வாங்கியிருந்தேங்க. இதுவும் வந்து பட்டு சாரின்னு சொல்லி தான் கொடுத்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது பட்டு சாரீ, ஒரிஜினல் பட்டு சாரீ கிடையாதுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே பாருங்கள், இந்த பல்லுக்கும் இந்த நம்ம சாரியோட இந்த பாடி இதுக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஜாயிண்ட் எந்த இதுவுமே இருக்காதுங்க. பாருங்கள், கிளியராக இருக்கும். இந்த மாதிரி இருக்குங்க. பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாரியோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்டு சாரியில் உங்களுக்கு பாருங்கள், நான் மெஷர் பண்ணியே காமிக்கிறேன். சாரியோட லென்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாரியோட ஹைட் பார்த்தீங்கன்னா 48 இன்ச் இருக்குங்க. உங்களுக்கு வந்து 48 பட்டு சாரியோடது பார்த்தீங்கன்னா 47லேருந்து 48 இருக்குங்க. இப்போ
இந்த சாரியோட நான் ஹைட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா 44 இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து 47 3 இன்ச் 47 to 48 இருந்தது. ஒரு 4 இன்ச் அதிகமாகவே இருக்குங்க. நம்மளுக்கு ஹைட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து 47லேருந்து 48. நம்ம சாரீ பார்த்தீங்கன்னா இது வந்து பியூர் வெள்ளி ஜரிகைங்க. இது வந்து 48 இருக்குது. நம்ம வந்து இந்த சாரீ பார்த்திங்கன்னா இது வந்து பியூர் வந்து காஞ்சிபுரம் பட்டு கிடையாது. இந்த சாரீ பார்த்திங்கன்னா 44 தான் இருக்குது. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இதுலேருந்து எந்த மாதிரி நம்ம மெஷர் பண்ணியும் நம்ம வந்து அது வந்து ஒரிஜினலாக டூப்ளிகேட்டானு ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிக்கலாங்க. நம்ம சாய்டெக்ஸில் இன்றைக்கி என்ன கலெக்ஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு காலேஜ் ஈவெண்ட்ஸ், ஒரு ஃபங்க்ஷன்ஸு, பார்ட்டிக்கு இந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணுற ஒரு கிராண்டான பார்ட்டி வேர் தாங்க கொண்டு வந்திருக்கோம். அதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சாட்டின் சாரியில் கொண்டு வந்திருக்கோம். இந்த சாட்டின் சாரீ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ப்ரீமியம் குவாலிட்டிங்க. அதாவது இது நார்மலான சாட்டின் கிடையாதுங்க. இது வந்து பவுடர் கோட்டிங். உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஷைனிங்காக இருக்கும். உங்களுக்கு மெட்டீரியலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல திக்னஸாக இருக்குங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா ப்ளவுஸு வந்து இந்த மாதிரி நெட்டட் ப்ளவுஸுங்க. அதில் பார்த்திங்கன்னா ஃபுல் ஒர்க்கு கொடுத்துருக்குறோம் நம்ம. இதுக்கு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஹிப் பெல்ட்டும் வருது. ஒரு கிராண்டான கலெக்ஷன். உங்களுக்கு இந்த ரேட்டில் எங்கும் கிடைக்காதுங்க. 650 ரேட்டுக்கு நம்ம சாய்டெக்ஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நாங்கள் வந்து சிங்கிள் பீஸ் கூட வந்து ஹோல்சேல் ரேட்டில் தான் கொடுத்துட்ருக்குறோம். இதில் வந்து உங்களுக்கு எந்த கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருக்குறோ நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்தா க்ரீன், அதில் வந்து நல்லா ஒரு பிங்க் கலரில் உங்களுக்கு வந்து ஒர்க் வந்திருக்குங்க. கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணாதீங்க. இது வந்து ஒரு லாவெண்டர் கலர் பாருங்கள். கலர் காம்பினேஷன்ஸ் அது உள்ளே வந்து லாவெண்டருக்கு வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் எம்ப்ராய்டு அந்த ஃப்ளவர் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. சூப்பராக இருக்குது. இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 650. நம்ம சாய்டெக்ஸில் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரேட் ரொம்ப அஃபர்டபுளாக கொடுத்துருப்போம். இதே மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் நம்ம சாய்டெக்ஸில் நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். இதில் உங்களுக்கு எதனா சாரீ பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மெத்தட் பார்த்திங்கன்னா நம்ம கல்லில் வந்து தேய்ச்சி பார்க்குறதுங்க. அதாவது ஒரு ஸ்டோன் மாதிரி இருக்குங்க. அதில் வந்து நம்ம ஜரிகை டெஸ்ட் பண்ணுறதுங்க. இது வந்து நம்ம ஜரிகை வந்து தேய்ச்சோன்னு வச்சுக்கோங்க. நம்ம பியூர் சில்வர் ஜரிகையாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஒயிட் கலரில் அந்த கோடு வருங்க. சப்போஸ் வந்து கொஞ்சம் வந்து காப்பர் கலரில் இருந்துச்சுன்னா அது ஸ்டீலும் காப்பரும் சேர்ந்த மாதிரியான ஒரு ஜரிகை. இது வந்து ஒரிஜினல் சில்வர் வந்து ஃபஸ்ட் குவாலிட்டிங்க. இது வந்து காப்பரும் சில்வரும் சேர்ந்ததும் வந்து நம்மளுக்கு வந்து பட்டு காஞ்சிபுரம் பட்டு தாங்க. அது வந்து செகண்ட் குவாலிட்டியில் வரும். நம்ம வந்து டூப்ளிகேட் சாரீ பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கல்லில் உரசும் போது உங்களுக்கு எந்த இதுவுமே வராதுங்க, இம்ப்ரெஷன் எதுவுமே வராது. ஏன்னு கேட்டிங்கன்னா அது வந்து பிளாஸ்டிக்கில் நம்ம தேய்க்கும் போது அந்த ஜரிகை வந்து தேயவே தேயாதுங்க. அதில் இம்ப்ரெஷனும் வராதுங்க. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது சுத்தமான டூப்ளிகேட்டான ஒரு சாரீங்க. அந்த மாதிரியும் நம்ம பார்த்து வாங்கலாம். இந்த மெத்தட் பார்த்திங்கன்னா இந்த பழைய சாரியெல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க இல்லையா நம்மக்கிட்ட இருந்து, அவங்க பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நம்மளுக்கு அந்த கல்லில் வந்து உரசி அது வந்து ஒயிட் கலரில் வந்துச்சுன்னா பியூர் ஜரிகைன்னு உங்களுக்கு வந்து கொஞ்சம் ரேட்டு வந்து அதிகமாக கொடுப்பாங்க. இந்த காப்பர் கலரில் வந்ததுன்னா அது ஸ்டீலும் காப்பரும் சேர்ந்ததுங்க. அதுக்கு வந்து செகண்ட் குவாலிட்டினால உங்களுக்கு கொஞ்சம் ரேட்டு கம்மியாக வரும். இந்த இம்ப்ரெஷனே வராமல் இருக்கிற சாரீ வந்து அவங்க எடுத்துக்கவே மாட்டாங்க. ஏன்னா அது வந்து பட்டு சாரியே கிடையாதுங்க. இப்போ நம்ம கடைசி மெத்தட் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு த்ரெட்டு வந்து எடுத்து நம்ம உங்களுக்கு இது பண்ணி காமிக்கிறேங்க. இது வந்து நம்ம கடையிலலாம் போய் பண்ண முடியாதுங்க. நம்ம வீட்டில் இருக்கிற சாரீ வீட்டில் இருக்கிற நீங்கள் வந்து வாங்கியிருக்கிறது வந்து ஆல்ரெடி வந்து ஒரிஜினல் பட்டுன்னு வாங்கியிருந்தீங்கன்னா அதை வேணால் நீங்கள் டெஸ்ட் பண்ணலாம். அதனால தான் இதை வந்து நம்ம கடையில் பார்த்து வாங்க முடியாதுன்றதுனால தான் நான் உங்களுக்கு இது கடைசியான இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு கடைசி எப்படி வந்து செக் பண்ணலான்றது தான் காமிக்க போகிறேங்க. ஏதோ ஒரு த்ரெட் எடுத்துக்கோங்க. எனி த்ரெட்டு. இப்போ இங்கேயே இருக்குது இந்த த்ரெட்டு. இதை எடுத்துக்கிறேன் பாருங்கள். இந்த த்ரெட்டை நீங்கள் நல்லா
இப்படி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக இப்படி பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், கையில் உங்களுக்கு எப்படி வந்திருக்கு பாருங்கள், ஆஷ் மாதிரி வருதுங்க. உங்களுக்கு கையில் சாம்பல் மாதிரி வரும். அதாவது அது ஒரிஜினல் நூல் இல்லைங்களா, உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆஷ் மாதிரி வருங்க. நல்லா கையில் வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த மாதிரி ஆஷ் மாதிரி வந்திருக்குதுங்க. இப்போ இதே வந்து நான் இந்த நூலை வந்து உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த டூப்ளிகேட்டு சாரீ இருக்குது இல்லையா, அதுவும் பட்டு சாரின்னு தாங்க நாங்கள் வாங்கினோம். 3000 4000 சொல்லிட்டு வாங்கினோம். ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7000 8000க்கு மேலே தாங்க உங்களுக்கு ஒரிஜினல் பட்டு சாரியே கிடைக்கும். இப்போ இந்த சாரீ வந்து இன்னொரு சாரீ டூப்ளிகேட் சாரீ இருக்குது இல்லைங்களா, அதோட ஜரிகையை வந்து ஒரு ஜரிகை இல்லைங்க, ஒரு த்ரெட்டை எடுத்து நான் ஃபயர் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த கையில் அப்படியே ஒட்டுதுங்க. இங்கே பாருங்கள், திக்காக அப்படியே வந்து உருண்டையாக ஃபார்ம் ஆகிடுச்சிங்க. அது கையில் வந்து எந்த ஒரு இதுவுமே வரல. இங்கே பாருங்கள், ஆஷ் மாதிரி எதுவுமே வரல. அதுக்கு நல்லா வந்து நம்ம ப்யூர் காட்டனில் ப்யூர் பட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கையில் அப்படியே ஆஷ் மாதிரி வந்தது இல்லைங்களா, அந்த மாதிரி வராமல் இது வந்து பிளாஸ்டிக் நம்மளுக்கு உருக்குனா எப்படி ஆகிடுங்க, அந்த மாதிரி இப்படி பாருங்கள், இந்த மாதிரி அப்படியே வந்து ஒரு மாதிரி ஒரு இது ரவுண்டாக ஒரு பால் மாதிரி ஆயிடுச்சுங்க, கருப்பாயிடுச்சு. பாதுகாத்து வச்சுருக்கிற இந்த பட்டு சாரியை எப்படி வந்து நம்ம வந்து அது வந்து டூப்ளிகேட்டாக ஒரிஜினலான்னு பார்த்து வாங்கலான்றது இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்த்தோம். நான் சொல்லியிருக்கிற ஒவ்வொரு மெத்தட் ஐடியாவையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கனாலுமே போதும். உங்களுக்கு 100% அந்த சாரீ வந்து அசல் பட்டா இல்லை வந்து டூப்ளிகேட்டான்றதை கண்டிப்பாக உங்களால் கண்டுபிடிக்க முடியுங்க. இதே மாதிரி நான் வந்து நம்ம பட்டு சாரீ வந்து எப்படி வந்து ஈஸியாக வீட்லேயே வாஷ் பண்ணி அயர்ன் பண்ணி மெயின்டைன் பண்ணுறான்றது வீடியோவும் நான் போட்டிருக்கேன். நான் பின்டு கமெண்ட்டில் வைக்கிறேன், அதையும் போய் பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் வந்து பட்டு சாரீ எப்படி பார்த்து வாங்குறதுன்னு எங்களுக்கு தெரியலன்னு நீங்கள் நிறைய பேர் கேட்டதுனால இந்த வீடியோ நான் வந்து உங்களுக்காக நிறைய விசாரித்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன். இதை வந்து மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள். நான் சொன்ன இந்த ஐடியாலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கான்றதை மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் இது மாதிரியான வீடியோ உங்களுக்கு என்னால் போஸ்ட் பண்ண முடியும். இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா, எந்த மாதிரியான ஐடியாஸ்லாம் இன்னும் இருக்குது, இது மாதிரி டூப்ளிகேட் கண்டுபிடிக்கிறதுக்கு வேறு என்ன ஐடியாஸ்லாம் இருக்குதுன்றதையும் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.